பிஜேபி தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தளபதி கூட்டணிக்குள்ள வந்தாரு அப்படின்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிறது ஏடிஎம்கே அண்ட் பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு பிஜேபி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில கடந்த 2 நாளா 2 விஷயங்கள்ல தளபதிக்கு பிஜேபி முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அந்த 2 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நேத்து கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் தமிழக பிஜேபியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. முருக பக்தர் மாநாடு வரும் 8ஆம் தேதி மதுரையில நடக்க போகுது. இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக அமித்ஷா வர இருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுமே ஒரே அணியில இருந்து திமுக அரசை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுத்திருக்காரு. சோ பிஜேபி தளபதிக்கு அழைப்பு விடுத்தது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசினாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அவர் பேசின பேச்சு எவ்வளவு பெரிய சர்ச்சையா இன்னமும் சோஷியல் மீடியால போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ வேல்முருகனோட பேச்சுக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எதிர்ப்போ கண்டனமோ தெரிவிக்கல. ஆனா தமிழக பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தளபதிக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் விஜயின் செயலை மிகவும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் தம்பி விஜய் அவர்கள் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் தரும் அளவிற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிய அரசியல் கருத்துகளில் கூட எனக்கு மாறுபாடு உண்டு. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை அதிகம் சந்தித்து அவர்களின் அறிவு தாகத்தை அறிந்தவள் என்ற வகையில் அவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதை நான் வரவேற்கிறேன். தமிழ் அழகானது, உங்கள் மனதுதான் அழுக்கானது. குழந்தைகள் அவரை அண்ணா என்று அழைப்பது தமிழில் அன்பின் வெளிப்பாடு மட்டுமே. இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அழைப்பு. ஆனால் அந்த உறவை கொச்சைப்படுத்துவது அந்த குழந்தைகளின் மனதை புண்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் பெற்றோர்களின் மனதையும் புண்படுத்துவதாகும். தாங்கள் இவ்வாறு புண்படுத்துவது தமிழ் பண்பாடும் இல்லை, மனித நேயமும் இல்லை. எனவே வேல்முருகனின் கொச்சை பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் தளபதிக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காங்க. இவங்க சப்போர்ட் பண்ணி பேசினதுல கொஞ்சம் சுயநலமும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தளபதி ரொம்பவே பொறுமையா டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதுவே இந்த இடத்துல வேற அரசியல்வாதிகள் இருந்திருந்தாங்க அப்படின்னா என்னென்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே நண்பா, தளபதிக்கு பிஜேபி வலை வீசிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.